ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் cauliflower பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். cauliflower-ஐ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, கருவேப்பிலை. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ குக்கரில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். கல் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு இதை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறலாம். cauliflower-ஐ சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதனால் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி மட்டும் நல்லா கொதி வர்ற அளவுக்கு கொதிச்சா போதும். cauliflower-ஐ கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டோம். தண்ணியில் ஒரு கொதி வந்ததும் இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்தளவுக்கு கொதி வந்தோன்னே போதும், வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு cauliflower எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த cauliflower ஃப்ரை. இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடட்டும். ஏற்கனவே நம்ம சேனலில் cauliflower பக்கோடா ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கிடட்டும். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடுவோம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சமாக அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வதக்கிடலாம். மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த cauliflower-ஐ இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. திரும்பவும் கலந்து விட்டுட்டு நான் மூடி வச்சிடறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் சைஸ் பெருசாக போட்டிங்கன்னா தான் உடையாமல் வரும். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்குனிங்கன்னா நீங்கள் வேக வச்சு நம்ம எடுத்து திரும்பவும் மசாலாவில் வதக்கும் போது உடஞ்சிரும். இன்னும் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறணும். உங்கள் காரத்துக்கு ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. சூப்பரான cauliflower பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.